ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்கு தான் கிளம்பிட்டேன். சண்டேன்றதுனால நிஷாந்த் குட்டி கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. தேவமா கிட்ட விட்டுட்டு போகலான்னா ஏதோ வேலையாக ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கையோட கூட்டிகிட்டே போனோம். நான் நினச்சது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று மாதிரி தான் இருந்துச்சு. வளைகாப்பு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக செக்கப் வந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த அன்றைக்கி குளுக்கோஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அந்த அன்றைக்கி 5-6 ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டேன். அதுக்கு வச்சாம்பாரு அப்படின்னு சொல்லி சுகர் லெவல் அதிகமாக காட்டிடுச்சு. உடனே டாக்டர் ரிப்போர்ட் பார்த்துட்டு டயட் ஃபாலோ பண்ணிட்டு 2 வாரம் கழிச்சு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு மார்னிங் நேரமாக எழுந்திரிச்சு இட்லி செஞ்சு பேக் பண்ணிட்டு எம்டி ஸ்டொமக்ல பிளட் கொடுக்க வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய ட்விஸ்டே இருந்துச்சு. 2 தடவை தான் பிளட் எடுப்பாங்கன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஆனா இந்த டெஸ்ட்டுக்கு 4 தடவை பிளட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ரைட்டா, இன்னைக்கு நம்மளை வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஒன்னொன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன்று, லஞ்சுக்கு முன்னாடி ஒன்று, பின்னாடி ஒன்றுன்னு சொல்லி மொத்தம் 4 ஊசி எடுத்தாங்க. அதோட விட்டாங்களான்னு கேட்டா அதுதான் இல்ல. 7 மந்த் எண்டிங்ல நுரையீரல் ஊசின்னு ஒன்று போடுவாங்களா, அதுவும் போட்டு தான் அனுப்புனாங்க. வளைகாப்பு பண்ணிக்கு பண்ண சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால சுகர் லெவல் அதிகமாக காட்டிச்சு. ஆனா இன்னைக்கு ரிப்போர்ட் நார்மல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.